வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். நேற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் என்ற இடத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு புதுமையான திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அறிமுகம் செய்வோம் என்று சொல்லி இந்தியாவை அதிர வைத்திருக்கிறார். அதாவது குறைந்தபட்ச வருவாய் உத்தரவாத திட்டம் என்று அதற்கு பெயர். இதன் மூலம் நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் மாதந்தோறும் அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். இது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான உத்தியா? இது பிரம்மாஸ்திரமாக இருக்குமா, இல்லை என்றால் புஸ்வானமாகி போகுமா என்று பலவாறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதை பற்றி இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்துக்கு நுழைவதற்கு முன்னால் வழக்கம் போல ஒரு குரல், அருமையான குரல், இன்றைக்கு தலைப்போடு ஒட்டி பொருந்தி குரல். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இதற்கு பெரிதாக பொருள் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். நான் இந்த செயலை இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லுவது எல்லோருக்கும் சுலபம். சொல்லியபடியே அதை செய்து முடிப்பதுதான் கடினம். இன்றைக்கு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு என்றைக்கோ ஒரு குரல் எழுதியிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. இனி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற 3 விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திரு நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அவரை அன்போடு வரவேற்கிறேன், வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன், வணக்கம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் பேரிய இயக்கத்தை சார்ந்தவர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம், 2 கட்சிக்காரர்கள், அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொது பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முதலே சொன்ன மாதிரி இந்த திட்டம், அதாவது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருன்னா உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத திட்டம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை அது அல்ல. 2003 பிரேசில் நாட்டில் இதே மாதிரி ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குள்ள தரவுகள் இருக்குது. அந்த திட்டத்துக்கு பேர் போல்சா ஃபேமிலிக்கா. 2003 அறிமுகப்படுத்தப்பட்டு மிகவும் பரவலாக வரவேற்கப்பட்ட திட்டம்னு சொல்கிறாங்க. அது வேறு. அந்த திட்டத்தை நேரம் பார்த்து கையில் எடுத்திருக்கிறார். அதில் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இடைக்கால பட்ஜெட்டுக்காக நாடாளுமன்றம் விரைவில் கூட இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியின் அரசு சார்பில் புதிய திட்டங்கள், தேர்தலுக்காக வாக்காளர்களை கவர்கிற மாதிரி சில திட்டங்கள் வரலாம். ஆனால் முந்திக்கொண்டு சரியான நேரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம்னு நம்ம சொல்லணும். அது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகிறது, எப்படி சாத்தியமாக போகிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த நடவடிக்கை, இந்த அணுகுமுறையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் குரல்லே நீங்கள் சொல்லிட்டீங்க. சொல்லிய வண்ணம் செயல் ரொம்ப அரிது, அது கடினமான ஒரு விஷயம்தான். புதுமையான திட்டம்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, 2017 எக்கனாமிக் சர்வேல இதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே தான். அரவிந்த் சுப்ரமணியன் அப்படி ஒரு தகவல் வந்து ஏற்கனவே இந்த திட்டம் பாரதிய ஜனதா கட்சி இருந்ததாகவும், ஏற்கனவே இது ரொம்ப டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருந்தாங்க. மினிமம் இன்கம் கேரண்டின்னு பேரு, சரி, யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு இதை சொல்றாங்க. ஆனா 2017 மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே தவிர நடைமுறைக்கு கொண்டு வரல. 2018 முடிஞ்சிருச்சு, 2019 இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற மாதிரி லோக்சபா நடக்கும்போது பிஜேபி இதை அறிவிச்சிருவாங்களோன்னு முந்திக்கிட்டும் கூட ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கலாம். நமக்கு அதை பத்தி சரியா தெரியாது. சரி, ஆனால் இது எதிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம யூகிக்கணும். ஏற்கனவே நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வச்சிருக்கிறோம். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் ரூரல் ஏரியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற வேலையின்மையை போக்குவதற்கான திட்டம் அது நடந்துட்டு இருக்கு, சக்சஸ்ஃபுல்லாக தான் நடந்துட்டு இருக்கு. கிராமப்புறங்களில் சில அதிருப்தியும் இருக்கு. அதனால நமக்கு விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது இல்லைங்கிற அதிருப்தியும் இருக்கு. வாட் எவர் இட் இஸ் அந்த ஸ்கீம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட்டும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இந்த திட்டம் ஊரக வளர்ச்சியாக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமானதாக இருக்கும். சுருக்கமா சொன்னா அனைவருக்குமான அடிப்படை சம்பளம்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, ஆமா. நீங்க குறிப்பிட்ட பிரேசில் உதாரணம் மாதிரி இன்னும் பல நாடுகள்லயும் இது இருக்கு. ஆனா வெவ்வேறு வடிவங்களில் செயல்படுது. யூபிஐ தான், யூனிவர்சல் பேசிக் இன்கம். இதுதான் அதோட எல்லாருமே ஷார்ட்டா சொல்ற விஷயம். இதுல ஒரு பெரிய வசதி என்ன அப்படின்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளோ இல்லை அதற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா, வறட்சி காலங்களில் விவசாய கூலிகளுக்கு இதனால ஒரு சம்பளம் கிடைக்கும். சரி,
ஆனால் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வேலைகளை பெருக்குவது சிறந்ததா, இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு பொருளாதார டோல் பண முடிப்பு கொடுக்குற மாதிரி இது சிறந்ததாங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் கட்சியால் இது செயல்படுத்த முடியுமா? அது ஏன்னா அவங்க ஸ்கீம் எல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் சொல்கிற மாதிரி சத்தீஸ்கர் மாநில ஒரு கூட்டத்தில் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கூட்டத்தில் கூட அது என்ன கூட்டம்னு பாருங்க, விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய போவதாக சொல்லி அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிற பொதுக்கூட்டம் அது. அப்படின்னா ஒரு நம்பிக்கை தன்மை கூட வருது, சொன்னது செய்யறாங்க, ஆனால் இதையும் செய்வாங்க. நான் எப்படி பார்க்கிறேன்னாங்க, இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா விடுத்த பிரம்மாஸ்திரம் என்ன, அதுக்கு எதிராக காங்கிரஸ் விடுக்கிற பிரம்மாஸ்திரம் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். பழைய மகாபாரத காலத்துல வந்து ஒரு அஸ்திரம் விட்டாங்கன்னா எதிரஸ்திரம் ஒண்ணு வரும், அது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதி அழிக்கும். அது மாதிரியான பிரம்மாஸ்திரங்கிறது பாரதிய ஜனதாவோட பிரம்மாஸ்திரம் 10% இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லாட்டாலும் எதிர்ப்பு இருந்தாலும் கூட வட மாநிலங்கள்ல அதுக்கு நிச்சயமா வரவேற்பு இருக்கும். குறிப்பாக வந்து முன்னேறிய வகுப்பினர் வட மாநிலங்களில் வந்து பிராமணர்களை தவிர மற்றவர்கள் நிறைய இருக்காங்க. சரி, இப்போ 17-20% ஓட்டு வங்கி. உதாரணமாக கிழக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்தால் பாரதிய ஜனதாவுக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். இப்போ அதுக்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சி வந்து இந்த திட்டத்தை வந்து ஒரு பிரம்மாஸ்திரமாக எடுத்திருக்கிறது. ஏன்னா அதுல வந்து ஒரு ஜாதி ரீதியான ஓட்டம், இதுல வந்து பொருளாதாரத்தை கணக்கில் வச்சு இதுல எக்கனாமிக்கும் போது எல்லா ஜாதியும் வந்து இந்தியா முழுவதும் இந்த இதனால பயன்பெறக்கூடிய விழுக்காடு வந்து ஜாஸ்தியா இருக்கும், 70-80% கூட வரலாம். ஆக இது வந்து ஒரு அட்ராக்டிவான தேர்தல் பாயிண்ட் மட்டும்தானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எதனால என்னன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதுக்கு ஸ்கீம் இல்லை. இனி இவங்க ஆட்சிக்கு வந்து சொல்லப்போனால் தனியாக மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வர முடியாத நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ பிற மாநில கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த மாநில கட்சிகளோட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதுக்கு பிறகுதான் இதை நீங்க அமலுக்கு கொண்டு வர முடியும். அப்போ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய இதே சிக்கல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கு, அதையும் குறிப்பிடணும் இருக்கு. ஆனா 10% இப்போ உள்ள அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்தாச்சுன்னா அறுதி பெரும்பான்மை, அதாவது யாருக்குமே இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ வருது உண்மை. ஆனால் 10% இடஒதுக்கீடு அவங்க வந்து அரசியல் சட்டத்துல அடிஷனா கொண்டு வந்துட்டாங்க. அரசியல் சட்ட திருத்தம் இல்ல, அரசியல் சட்டத்துல அடிஷனா கொண்டு வந்துட்டாங்க. சரி, குஜராத் வந்து உடனடியா அதுக்கான ஆணையை வந்து அரசாணையை வெளியிட்டுருச்சு, சத்தீஸ்கரும் வெளியிட்டிருக்கு. ஆக காங்கிரஸுக்கும் அதுல சம்மதம் தான். ஆக ஒவ்வொரு மாநில அரசும் இதை வெளியிட போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 10% அந்த ஒதுக்கீடு இருக்குல்ல, இது வந்து முழு அறுவடையும் பிஜேபி மாத்திரம் எடுக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. கண்டிப்பா, அதாவது காங்கிரஸ் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டுகளும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் தவிர பிற மாநிலங்கள்ல இதுக்கு பரவலான வரவேற்பு இருக்கும்போது 10% இடஒதுக்கீட்டினால கிடைக்கக்கூடிய ஓட்டு லாபம், வாக்கு லாபம் என்பது இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம்னால கிடைக்குமா? அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம், இது வந்து ஒரு சொப்பன உலகம் தான். சொப்பனத்தை காட்டுறோம், ஆனா அது வந்து நடந்துட்டு இருக்கு. சரி, இன்னும் சொல்ல போனா தேர்தல் வர்றதுக்குள்ள பல மாநிலங்கள் வந்து அதுக்கான ஆணைகளை பிறப்பிச்சிருவாங்க, அதுக்கான விஷயங்கள் நடந்துரும். ஆனா இது வந்து அது வரைக்குமே பிரச்சார பாயிண்டா தான் இருக்கும். அதுக்கு பிறகுமே வந்து பிற மாநிலங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் நாளைக்கு மத்திய அரசாங்கத்தில் பங்கு வைக்கும் போது இந்த திட்டத்துக்கு எந்த முக்கியத்துவம் தரப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் அந்த பிரச்சனை எழல. 100 நாள் வேலை வாய்ப்பு, கிராமப்புற வேலை வாய்ப்புக்கும் போது எல்லாருமே அதை சேர்ந்து ஆதரிச்சாங்க. அதனால மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்து அது தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. திட்டம் நிறைவேற்றப்படுறதுதான் நமக்கு அதிருப்தி இருக்கு, சரியான முறையில் நிறைவேற்றப்படல, வேலை சரியா பாக்குறது இல்லைங்கிறதா அதிருப்தி இருக்கு. என்ன வேலை செய்யறாங்கிறதையும் பெரிய குறைபாடு, வேலை செய்யறதுல அதாவது ஒரு கிராமத்தோட அசட்டை பெருக்கிறதுக்கு அது பயன்படுத்தப்படவே இல்லை. இப்ப எங்க கிராமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரிக்கரையெல்லாம் உயர்த்தி கட்டலாம், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா பயன்படுத்தத்தக்க உழைப்பாக கொண்டு வர அந்த இடத்துலதான் நமக்கு விமர்சனம் இருக்கே தவிர 100 நாள் வேலை வாய்ப்பு தரணுங்கிறதுல நமக்கு விமர்சனம் கிடையாது. அப்படியான ஒரு திட்டமாக இது இப்போதைக்கு தெரியல. இதுதான் என்னோட ஆரம்ப கட்ட கருத்து. சரி, திரு நாராயணன், அறுவடை எப்படி இருக்குன்னு அதாவது நேற்றைய தினம் இந்த அது ஒரு கருத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அறிவிப்பு அல்லது வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்னு ராகுல் அவர்கள் சொன்னது, நண்பர் ஷியாம் அவர்கள் குறிப்பிட்டது போல் 2016-17 அந்த பொருளாதார ஆய்வை அடிப்படையாக வைத்து நீங்கள் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு கூட்டத்தில் அது பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய அதை எப்படி செய்ய போகிறார்கள், என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லலை. இதில் ஒரு குறிப்பான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இது மாதிரி செய்யணும்னு சொன்னால் 3 விஷயங்கள் தேவை. அதை ஒன்றாக்க வேண்டும். ஜாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜன்தன் ஆதார் மொபைல்,
இந்த ஆய்வு பல காலமாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் சிக்கிமில் இதை வந்து நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்ததில் அதை வந்து துவங்கிட்டாங்க. 2022 அது முழுக்க அனைவருக்கும் கிடைக்கும் என்று அவர் மாநிலத்தில் ஏற்கனவே தொடங்குறதை அறிவிச்சிருக்காங்க. அதே போல் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 2012-13 ஏற்கனவே அந்த மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை, அதாவது நேரடியாக வங்கி கணக்குகளில் பணம் செலுத்தக்கூடிய அந்த திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரடி வங்கி பணம் செலுத்தும் திட்டம் குறிப்பாக இந்த எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடனேயே 2014 ஜன்தன், இதுதான் வந்து நம்முடைய பிரதமர் முதல் திட்டமாக அறிவித்தார் இந்த தூய்மை இந்தியாவுக்கு பிறகு. அப்போ அந்த ஜன்தன் என்னன்னா எல்லா குடும்பங்களுக்கும், இந்தியாவில் இருக்க அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி கணக்கு. அதன் மூலமாகத்தான் இன்னைக்கு நான் உட்பட இந்த எல்பிஜி சிலிண்டர் எரிவாயு மானியத்தை அதன் மூலமாக நான் பெற்றுக்கொண்டிருப்பேன். அனைவருமே பெற்றுக்கொண்டிருப்பார்கள். யாருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களோ அவங்க இல்லாத எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்கு. இதுவரையிலும் சும்மா சொல்கிறாங்களே தவிர எந்த விதமான ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த பணம் வரல, இதில் மோசடி நடந்துருச்சு. அதில் அதுக்கு முன்னால் வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்து கொண்டிருந்தது. உதாரணத்திற்கு இந்த மேற்கு வங்காளத்தில் நடந்த 2014 நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராகுல் அவர்கள் இந்த ஷியாம் அவர்கள் சொன்ன அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் 100 ரூபா கொடுத்தா 15 ரூபா தான் மக்களுக்கு போகுது, மீதி எல்லாமே மிடில் மேன் எடுத்துடுறாங்க, போயிடுறாங்க. ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில், நான் சொல்கிறது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், சரி மேற்கு வங்காளத்தில் சொன்னார் 2014. அப்போது அதனால தான் இந்த ஷியாம் அவர்கள் சொன்னாங்க, இப்போ நல்ல திட்டம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அதை சரியாக செய்யவில்லை என்கின்ற காரணத்தினால தான் அதை வந்து அசட்டை பெருக்கணும்னு சொன்னார், சொத்துக்களை பெருக்க வேண்டும், ஏரியெல்லாம் செய்யணும்னு சொன்னார். அதனால தான் நாம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆக்கியிருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த பிறகு மிக பின்தங்கிய மாவட்டங்களை கண்டறிந்து இன்றைக்கி 99% நேரடியாக அந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது 100 நாள் திட்டத்தில். அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே செய்கிறோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார் ராகுல். ஒரே ஒரு கேள்வி தான் அவங்களுக்கு, இந்த திட்டத்தினால் நீங்கள் கொண்டு வருவதனால் ரேஷன் நிறுத்தப்படுமா? அதுவும் வந்து ஃபார் தி புவர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்சிடிக்கு பதிலாக கொடுக்கறது தான். அதாவது அதை வாங்குறதுக்காக நாங்கள் பணமாக கொடுக்குறோன்றாங்க. ஸோ ரேஷன் நிறுத்தப்படுமா? உரமானியம் நிறுத்தப்படுமா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படுமா? மாணவர் கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படுமா? அதே மாதிரி பயிர் காப்பீட்டு தொகை அரசாங்கம் மூலம் நிறுத்தப்படுமா? இதையெல்லாம் நான் நிறுத்துவேன் என்று ராகுல் சொல்கிறாரா? அதாவது இந்த அரசாங்கம் நேரடியாக மக்களுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்துங்க. நேரடியாக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிற இந்த திட்டங்களை நாங்கள் வந்தால் கலைத்து விட்டு புதுசாக ஏதோ செய்வோம்னு சொல்கிறார். எல்லாருக்கும் கொடுப்போன்றார். எல்லாருக்குன்னா எப்படி? இல்லை, நீங்கள் வந்து புவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அவசர அவசரமாக கொண்டு வந்துச்சு. இவர் நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கையின்படி 1% ஜிடிபியில் வந்து உணவு பாதுகாப்புக்கு ஒதுக்க வேண்டும் சொன்னதை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மேலேயே சப்சிடி இருக்குது. முக்கியமான ஐட்டம்ஸில் 3 லட்சம் கோடி இருக்குது. அப்போ அதை தவிர இப்போ நான் சொன்ன பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி வரையிலும் இருக்கலாம். அப்போது நீங்கள் இதை கொடுப்பீங்களா? இன்னும் 7 அல்லது 8 லட்சம், அதாவது இன்னைக்கு 18,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு, அது நபரா இல்லை குடும்பமானு தெரில, இவங்க கொடுக்க போகிறாங்களா? எப்படி டார்கெட் பண்ணுவீங்க? இப்படி ஒரு 2016-17 அந்த பொருளாதார ஆய்வை நகலில் எடுத்து இப்போ நான் கூட வச்சிருக்கிறேன். இது எங்கேனா போகும்போது படிச்சிருப்பாரு ராகுல், அதனால ஏதோ ஒரு 10ஆம் போக்கா சொல்லியிருக்கிறாரே தவிர, ஒரு பொருளாதார குறித்து பேசும் பொழுது அதை மக்களிடையே சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யாமல் மக்களை
ஏமாற்றுகிற வேலையில காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவது என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் மக்களையும் சீர்குலைக்கும் முயற்சி என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. சரி, திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதாவது இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்பட போகிறதுங்கிறதுல இன்னும் தெளிவான ஒரு பார்வை வரல. அதற்கு முன்னாலேயே திரு நாராயணன் அவர்கள் எழுப்பிய கேள்விகளை நம்ம புறந்தர முடியாது. ஏன்னா உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லும்போது அதனுடைய பின்னால் இன்னொரு கேள்வி என்ன இருக்குது, நான் ஏற்கனவே உனக்கு தந்திருந்த சலுகைகளையும் மானியங்களையும் தரமாட்டேன், உனக்கு காசு தரேன். அவர் சொன்ன சலுகைகள் அத்தனையும் நாங்க கொண்டு வந்தது, ஒண்ணு கூட அவங்க கொண்டு வந்தது இல்லை. சரி, இருங்க இருங்க தயவு செய்து இருங்க. அதாவதுங்க, ரேஷன் முறையை கொண்டு வந்தது காங்கிரஸ், இவங்க ஒன்றும் கொண்டு வரல. காலங்காலமா தமிழகத்தில் வந்து நம்பர் 1 இயங்கிக்கிட்டு இருக்கு, யாரும் இல்லைன்னு முடியாது. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதும் அது இருந்தது. சரி, அதுக்கப்புறம் கேஸ் மானியம் அதை நாங்க இருக்கும்போதே வங்கியில போட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை 100 ரூபாயை 150 ரூபாய் ஆக்கி அதையும் வங்கியில நாங்க தான் போட்டோம். நாங்க பண்ணோன்றாரு, ஒண்ணு கூட பண்ணல. ஆதாரம் இருந்தா ஆதாரம் கொடுக்குறேன் நாங்க பண்ணதுக்கு. உங்ககிட்ட ஆதாரம் 150 ரூபாய் ஆக்கி எல்லாருடைய வங்கி கணக்கு அப்பதான் தொடங்கப்பட்டது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல தான் அத்தனை பேருக்கும் வங்கி கணக்கே தொடங்கப்பட்டது. அவர் சொல்றது எல்லாமே அபத்தமா இருக்கு. ஏன்னா எல்லாம் நாங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நாங்க போட்டோம். மூத்த பத்திரிகையாளர் இருக்காரு, உண்டா இல்லையான்னு கேளுங்க. 2011 வந்து வங்கி கணக்குல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். உங்க மறுப்பு திருநாராயணன், உங்க மறுப்பு தவறா சொல்றாங்க. சொல்லுங்க. இதுல 100 நாள் வேலை திட்டத்துல வங்கி கணக்குல 2012 இந்த இல்ல நான் சொல்றேன், நான் ஆதாரம் கொடுக்குறேன். நாங்க ஆதாரம் இப்பவே தரோம். அதாவதுங்க இப்பொழுதுதான் நேரடியாக இன்னொரு விஷயம், வங்கி கணக்குல சார் அப்படின்னா 33 கோடி வங்கி கணக்கு எப்படிங்க ஆரம்பிச்சாங்க 2014 2015 பொது வேலை செய்ய விருப்பமுள்ள கிராமப்புற வயது வந்தவர்களுக்கு அரசின் குறைந்த ஊதியத்துடன் ஒரு நிதியாண்டில் 100 நாட்களுக்கு கட்டாய சிறப்பு திறன் இல்லாத உடல் உழைப்பு வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். 2011 18 வயது நிரம்பிய திறன்சாரா உடல் உழைப்பு செய்ய விரும்பும் கிராமப்புற நபர்கள் தங்கள் பெயர், வயது, வங்கி கணக்கு எண் மற்றும் முகவரியை கிராம பஞ்சாயத்திடம் புகைப்படத்துடன் ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் வரிசையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது நான் தெளிவா சொல்றேன். 2014 மேற்கு வங்காளத்துல ராகுலுடைய பிரச்சாரத்தை நான் சொன்னேன். ராகுல் பிரச்சாரம் என்ன பண்ணாருன்னு சொன்னீங்க நீங்க. அந்த நேரத்துல குடுக்குற டீடைல் கேட்கலாம். ஆனா வங்கிகள போடவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, நாங்க கொடுக்கிற பணம் சரியா போகலன்றதுனால வங்கியில போட்டோம்னு சொன்னார். நீங்க அதை ராகுல் சொன்னாரு. நாங்கள் கொடுக்கும் பணம் முழுமையாக அந்த என்னன்னாங்க, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, இதுவரையில உலகத்துல எந்த தலைவருமே ஏழை ஒருவன், குடிசையிலே வாழுகின்ற ஒருவன் எப்படி இரவிலே உண்டு உறங்குகிறான் என்று பார்த்த ஒரே தலைவன் ராகுல் காந்தி. அவங்க வீட்டில் போய் அவங்க என்ன சாப்பிட்றான், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அவங்க வீட்டில் போய் அவங்க என்ன இரவில் சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்களோடவே படுத்துட்டு காலையில் எழுந்து வந்தார். வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், இரவில் விவசாய கூலிகள் வயிறில் ஈரத்துணியை போட்டு படுத்துட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய நாம சுதந்திரம் அடைஞ்சு என்ன பண்ணணும், அதனால கொண்டு வந்தது தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அப்படிதான் கொடுத்தாங்க. அதனால ரேஷன் கடை அந்தனுடைய பணம் கூட அப்பவே போட்டாச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க நீங்க பண்ண சாதனை. நான் என்னுடைய கேள்வி கூட என்ன தெரியுங்களா, திரு நாராயணன் கிட்ட ஏன் நாங்க எல்லாரையுமே பார்த்து கேட்கிறோம். திரு நாராயணன் கிட்ட ஜெயா டிவி மூலம் நீங்க ஒரே ஒரு சாதனை, நாங்க 10 ஆண்டு ஆண்டோம். அதுக்கு முன்னாலெல்லாம் வேணவே வேணாம். 10 ஆண்டு காலத்துல தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வந்தோம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தோம், ஆதார் கொண்டு வந்தோம். நீங்க ஒரு திட்டம் அந்த மாதிரி சொல்லிடுங்க பாப்போம். மக்களுக்கான திட்டங்கள் நீங்க ஒண்ணு கூட பண்ணல. அதை தான் நாம திரும்ப சொல்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் ஒன்று குறிப்பிட்டார். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்களுக்கு ஏற்புடையதுதான், ஆனால் அதில் சிலர் குளறுபடி இருக்குன்னாங்க. குளறுபடி எங்கேயுமே இல்லை. நம்முடைய இன்றைய பிரதமர் முன்னாள் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு 100 நாளுக்கு. என்னுடைய மாநிலத்தின் 100 நாள் வேலை மிக சாதுரியமாக, மிக அழகாக, நேர்த்தியாக, வளர்ச்சிக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் சொன்னார். அப்ப மாநிலங்கள் கிட்ட தான் தப்பு இருக்கு. அதுல அவங்க ஐயா ஆமா அவங்க சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் மாநிலங்கள் கிட்ட இன்றைய பிரதமர் சொன்னார், அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு. 100 நாள் வேலை அருமையான திட்டம், அதை நான்
மிக நேர்த்தியாக பயன்படுத்துகிறேன், அது வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த திட்டம் சொன்னார். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பத்தில் 3 கோடி பேருக்கு வேலை நீக்கி இருக்கிறீங்க. 3 கோடி பேருக்கு ஆதாரம் இருக்குங்க, நான் சும்மா சொல்ல. இப்ப எடுத்து தரேன். இப்ப சார் படிச்ச மாதிரி இப்ப எடுத்துக்கிட்டு இருந்தா நேரம் இருக்காது. இடைவேளையில நான் எடுத்து தரேன். இருங்க சொல்றேன். 3 கோடி பேர் அதுல வேலை இழந்திருக்காங்க. அது இல்லாம கடந்த 6 மாதமாக அந்த வங்கியில பணம் போகவில்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பணம் போல. தமிழ்நாட்டுல வந்துதான் இல்லையா கேளுங்க. தமிழ்நாட்டுல வரல. நான் வேற எங்கேயும் போல. நான் தமிழ்நாட்டுல 6 மாதமாக வரல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து அதை பண்ண இதை பண்ண எதோ பண்ணன்னு சொல்றீங்க. என்ன பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க தான் கேட்கிறோம். சொல்லுங்க, ஒரு திட்டத்தை சொல்லுங்க. மக்களுக்கான திட்டங்களை நாங்க இதை நிறைவேற்றிருக்கோன்னு சொல்லுங்க. ராகுல் காந்தி வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு, இது சாத்தியம் தானா நீங்க கூட கேட்டீங்க. மற்ற திட்டங்கள் புறக்கணிக்க கொண்டு வந்ததே நாங்க தான். மற்ற திட்டங்கள் புறக்கணிக்கவே மாட்டோம், அவசியமே கிடையாது. இது என்னன்னாக்கா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் சொல்லுனா துயரத்தில் இருக்காங்க. நீங்க வங்கியில போய் ஒரு கடன் கேளுங்க. 2014க்கு முன்னால தொழில் செய்யறவர், தொழில் முனைவோருக்கு கடன் கேட்டவுடன் கிடைச்சது. இப்போ தான் முத்ரா வங்கி இருக்கு, கிடைக்கலங்க. எங்க எந்த முத்ரா வங்கியில ஒரு ஆள் நீங்க யாரையாவது காட்டுங்களப்பா. சும்மா கேஷுவலா எல்லாம் பேசுறதெல்லாம் ஆதாரத்தோட தான் சொல்றேன். முறை முத்ரா வங்கி பத்தி பேச தமிழ்நாடு தான் இருக்கிறதுல இந்தியாவிலேயே ஆதாரத்தை காட்டுங்க. அப்புறமா நீங்க சொல்றீங்கன்னா பார்லிமெண்ட்ல பேச சொல்லுங்க ராகுல. நான் பேசுறேன் அதெல்லாம் ஏங்க உங்க அப்ப உங்க தலைவர் போய் சொல்றாரா? ராகுல் போய் சொல்றாரு. இது பாத்துட்டு ராகுல் போய் சொல்றாரு. பாத்துட்டு தான் சொல்றோம். நம்ம எனக்கு தெரியாது, இத பத்தி யாருக்குமே தெரியாது. அததான் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. முத்ரா லோன்ன்றது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி 10,000 கோடி அதுக்கு மேல போய்கிட்டு இருக்குது. தமிழகம் தான் இந்தியாவிலேயே இதனால் அதிகமா. தமிழ்நாட்டில் வந்து லோன் மட்டும் இல்லை, SC ST தமிழ்நாட்டில் தான் அதிகம், விமன் மகளிர் தமிழ்நாட்டில் தான் அதிகம். நம்பர் ஆஃப் லோன்ஸ் மட்டும் இல்லை, குவான்டிட்டி ஆஃப் லோன்ஸும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இது எத்தனை முறை நம்ம சொல்லி பேப்பர்ல இருக்கு திரு நாராயணன். இது வந்து இதுவும் பேப்பர்ல தான். இதெல்லாம் இருக்கிறவங்க மாத்திரம் தீர்மானிக்க முடியாது எப்படி நடக்கிறதுங்கிறத பார்த்துருக்கிற மக்கள் தான், நேயர்கள் தான் தீர்மானம். அவங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க. இல்லங்க, எங்க இந்த பாருங்க, நாங்க ஊரா போறோம். முத்ரா வங்கி வாங்கணும் ஒரு ஆள் வந்து சொல்லலங்க. யாராவது கேட்டீங்களா? முத்ரா வங்கி எல்லாரையும் கேட்டாச்சு. கேட்டீங்களா? முத்ரா வங்கி, முத்ரா பேங்க் எங்க இருக்கு? எல்லா பேங்க்லயும் முத்ரா லோன் கொடுக்குறாங்கன்னு தான் இவங்க சொல்றாங்க. எந்த பேங்க்லயும் போய் கேட்டா, முத்ரா கிராமத்துல 3 நாளைக்கு முன்னால அரியலூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனேன். எங்க முத்ரா வங்கி லோன் கொடுக்குறாமல வாங்க வேண்டியதானே? அது என்னங்க அந்த பேங்க் கேட்டா முத்ரா வங்கியா? அதெல்லாம் இங்க கிடையாது, போன்றாங்க. ஒரு ஆளை கூட நம்ம பார்த்ததா தெரியவே இல்லை. நீங்க சொல்லுங்க ஒரு ஆளை, நீங்க ஒரு ஆளை காட்டுங்க. ஒரே ஒரு ஆளை முத்ரா வங்கியில லோன் வாங்குறாங்க இருக்காது. நீங்க சும்மா முத்ரா யோஜனா முத்ரா திட்டம் தான் இருக்கும். அதனால அவருக்கு தெரியல பாவம். நான் என்ன சொல்றேன், இல்ல பாருங்க, எனக்கும் கொஞ்சம் தெரியுங்க. உங்க அளவுக்கு தெரியலனா கூட கொஞ்சமாவது எனக்கு தெரியும். அவையடக்கம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற எதுவுமே வந்து மக்களுக்கு நடைமுறையில பயனளிக்க கூடியதாக இல்ல. அதுதான் நம்முடைய கருத்து. இதே வார்த்தையை தான் நம்ம இடைவேளைக்கு பிறகு இந்த வார்த்தையில நம்ம தொடங்க போறோம். திரு நாராயணன், குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல ஒண்ணு ஒரு சின்னதா சொல்லுங்க, நம்ம திருப்பி இங்க வந்துடலாம். அதாவது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற இதெல்லாம் பேசவே முடியாது. அதாவது வந்து பாஜக வெறுப்பு, பேசுறவங்க இதெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது. அப்படிதான் பேசவே டிஸ்கஷன், ஆரோக்கியமான விவாதம் வேணும்னா, சார் நீங்க வந்து 1 லட்சம் சொல்றீங்க, அது இல்லைங்க 90,000 சொன்னா பரவாயில்ல, முத்ரான்னு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து எதையோ தேடுறாரு இருட்டுல. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை பொறுத்த வரையிலும் நான் மறுபடியும் சொல்றேன், ராகுல் சொன்னதுதான் நான் சொன்னேன். அதே போல நண்பர் ஷியாம் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொன்னது 2014க்கு மேலே தான், பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் நேரடியாக வங்கி கணக்கில். நான் ஏன் சொன்னேன்னா, 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் தான் போகுதுன்னா, அரசியல்வாதிகளும், நான் வந்து குறிப்பிட்ட கட்சி கூட சொல்ல, அரசியல்வாதிகளும் இடைத்தரகர்களும் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள். அதனால் ஆதார் இணைப்புடன் கூடிய, ஏன்னா ஆதார் வந்து காங்கிரஸ் இருந்தபோது வரல. ஏன்னா ஏனென்று சொன்னால்
இந்த அதாவது முழு வேகத்துல ஏன் வரல இல்ல, அவங்க கரு கொடுத்தாங்க, நீங்க உரு கொடுத்தீங்க. அப்படி இல்லை ஆதார் நாளா வந்து சார், 2010 இல்ல, ஒரு நிமிஷம் இல்ல, நான் முடிக்கிறேன். முழுமையாகல. ஆதார் வந்துங்க 2010 வந்துச்சு சார். நாராயணன் ஆனா சார், வேகம் எடுக்கல, கொஞ்சம் இவ்வளவு நீங்க வந்து பரவலான தயவு செய்து நடைமுறைக்கும் கொஞ்சம் வரல. அதையும் correct ஆ பேசுங்க சார். அதையும் சார், அது நீங்க வந்து எப்பவுமே அப்படித்தானங்க, ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்குது, இன்னொரு கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுது, இல்ல அவ்வளவுதான். நீங்க சார், நீங்க ஆதாரே வேணாம்னு சொன்னீங்க. உங்க மேனிஃபெஸ்டோல ஆதாரை நீக்கிடுவேன்னு சொன்னீங்க. Correct. ஆதார் ஒரு மோசடின்னு சொன்னீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் நிறுத்திட்டேன். நீங்க பேசுங்க. தகவல் அறிவு நான் நிறுத்திட்டேன் சார். நீங்க சரி, பேசுங்க. என்ன, அதுக்கு முன்னால் வாஜ்பாய் அவருடைய அரசில் தான் ரைட் டு ஃப்ரீடம் ஆக்ட் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாமே தகவல் உரிமை சட்டம் கூட பேர் மாற்றி தான் வச்சாங்க. அது வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அந்த விஷயம்தான் தகவல் உரிமை சட்டம். காங்கிரஸ் நாங்கள் தான் கொண்டு வந்தோன்றாங்க. ஜிஎஸ்டி நாங்கள் தான் கொண்டு வந்தோன்றாங்க. ஜிஎஸ்டி வாஜ்பாய் அவர்களால் கொண்டு வந்த திட்டம் தான் ஜிஎஸ்டி. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அசீம் தாஸ் குப்தா வெஸ்ட் பெங்காலுடைய மொரார்ஜி ஃபைனான்ஸ் தேசாய் மினிஸ்டர். காலத்திலே GST சரியா? proposal வந்துருச்சு. இல்லை, அதெல்லாம் இல்லை, கிடையாது. ஏன் இருக்கு இருக்கு. மொரார்ஜி வந்து GST GST எந்த காலத்துல வரல, வரல. மனசு கொஞ்சம் புரட்டுங்களா தெரியுது. நீங்க ஒரு விஷயம், பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா, நீங்க அதான் கிராம சார், சாலை எந்த திட்டத்துக்கு இந்தியால வந்து ஒரு தனிநபர் எல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. யார் வாஜ்பாய் இருந்தாலும் சரி, மோடி இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி. அததான் ஒரு காலத்துல தொடங்கி எப்போ வெளியே வந்து கவர்மெண்ட் இஸ் ஒன். இதுல பிஜேபி அரசு, காங்கிரஸ் யார் அதை சரியாக எடுத்து சென்றார்கள், இதுதான் விஷயம். சரி, அது அதை எடுத்துட்டு செல்லும் பொழுது இப்போ நான் ஆதார் பற்றி அதான் பேசணும். ஆதாரை பொறுத்தவரையில் இது வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வந்து குடியேறல் கொடுக்கப்பட்டது, நாய்க்கும் பூனைக்கும் சேருக்கும் ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லியது. உச்சநீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் தான் நாம் ஆதாரனுடைய இவங்க இது ஆதார் அட்டை கொடுப்பதை வந்து நாம் அன்னைக்கு எதிர்த்தோம் இந்த காரணங்களால். அதன் பிறகு ஏற்கனவே இந்த நாட்டில் ஆதாருக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நந்தன் நீல்கேணியை வரவழைத்து மோடி அவர்கள் பேசியதன் அடிப்படையில் தான் அந்த ஆதாரை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் தொடர்ந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் தொடர்ந்து நடந்து இன்னும் கூட நிலுவையில் தான் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆதார் மூலமாகத்தான் அவர் சொன்னார் நிறைய பேர் ஏதோ ஒரு 3 கோடி பேர் வெளில தள்ளிட்டாங்கன்னு. இருக்கலாம், அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர், கபில் தேவ், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்லவில்லை, பல்வேறு ஆதாரத்தோட நான் ப்ரூவ் பண்றேங்க. இல்ல, அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க பேர்ல வேற யாராவது வாங்கிருப்பாங்கன்னு சொல்ல வர்றாரு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. சொல்றேங்க. இல்ல ஐயா, நீங்க இல்ல, நான் அபாண்டமா சொல்றேங்க. நீங்க பெரிய ஆளுங்க அபாண்டமா பேரெல்லாம் இல்ல. சொல்லிடாதீங்க. 10 ரஜினிகாந்த் 10 விஜயகாந்த் அதுதான் இருக்காங்க. சொல்றேன். அது பேர்லாம் இவங்க- இல்ல, அவங்க இவங்க பேர்ல எல்லாருமே- வேற யாராவது வாங்கியிருப்பாங்கன்னு அவர் சொல்ற வர்றாரு. இவங்க எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. சரி. போலிகளின் பெயர்ல மோசடி அதுதான் நடந்து கொண்டு இருந்தது. முக்கியமான வார்த்தை அதான் விட்டு சார், இது வந்து கோர்ட்டிலே தாக்கல் பண்ணிருக்குது. நான் ஒன்னும் நாராயண புதுசா சரி, ஒன்னும் மேட்ருக்கு சொல்லல. வாங்க. சரி சரி மேட்டருக்கு தான் வர. இல்ல, நீங்க பேசணும்னா பேசுங்க. இல்ல, நான் இல்ல, சொல்லுங்க, பேசுறது சொல்லுங்க, சொல்லுங்க. மேட்டர் இல்லன்னு சாம் நினைச்சாருன்னா அவர் பேசணும், நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் வேற. இல்ல, அது நீங்க இல்ல, சொல்லாதீங்க ஆயிரம் சார். சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. அவர் வந்து சப்ஜெக்ட் விட்டு எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, இது அதை பதில் இது சொல்லு. நீங்க அதான். விஷயத்துக்கு வாங்க. நீங்க நெறியாளர் மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாயே நெறியாளர். அப்புறமா சார். இல்ல, அதாவது அப்படி இந்த ஆதார் என்பதுதான் இதனுடைய மூலமாக இந்த அடிப்படை இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த நேற்று ராகுல் அவர்கள் சொன்ன விஷயத்துல வருது. அப்போ ஆதார், மொபைல், ஜன்தன் இது இல்லாம இது செய்ய முடியாது. இது நாம வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்த மானியங்களை, அதே மாதிரி சில திட்டங்களின் மூலமாக உர மானியம் உட்பட நாம வந்து பல விஷயங்களை வந்து நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அது தொடருமா என்பதை இனி இல்லைங்க, புதுசா ஏதோ வங்கி கணக்கு இந்த அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் இந்த ஜன்தன் ஆதார் மொபைல் இணைப்பே நடந்திருக்காது. அந்த அளவிற்கு இதுல த்ரஸ்ட். இப்போ ஏற்கனவே அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆதார் வந்து நாங்க கொண்டு வந்த திட்டம் தான் அப்படின்னாரு. அது வந்து சரியில்லைன்னு நீதிமன்றம் சொல்லி அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 3ஐயும் இணைத்தது மொபைல். இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் தி கண்ட்ரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது 0.2% தான் கிராம அளவில் வந்து இந்த வெப் கனெக்டிவிட்டி இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வந்து அதை கிட்டத்தட்ட 25% 30% அதிகப்படுத்தியிருக்கிறோம். இல்லைன்னு யாராலும் மறுக்க முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இருந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள் வளர வளர அதெல்லாம் இல்ல கிடையாது. அதான் த்ரஸ்ட்ன்ற. இல்ல ஆமா. சார் ரகு, நீங்க நான் சொல்றது த்ரஸ்ட். நீங்க ஒரு விஷயத்தின் மேல, இது எல்லாவற்றுக்கும் மேல செலவினங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம இந்த அரசாங்கம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கட்டமைப்புகளை பெருக்குவதில் அதிக முதலீடு செய்திருக்கிறது, பணம் செலவு பண்ணுது. ஒருவேளை அதிகமான முதலீடு செஞ்சுட்டாங்க, இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட ஒரு 7-8 லட்சம் கோடி வந்து அதிகமாக இந்த அரசாங்கத்துக்கு வரும்னு
ராகுல்கிட்ட யாராவது சிதம்பரம் மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால ஏதோ அவர் சொல்லியிருப்பாரே தவிர சரி. இதை பொறுத்த வரையில இவங்க யாருக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி எவ்வளவு அப்போ 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்கும் 18,000 தான் கொடுப்பாங்களா, 7 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 18,000 தான் கொடுப்பாங்களா, இல்லை அதில் 18 வயசு ஆனவங்க ஒருவேளை கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு நிற்கிறது. இது எல்லாத்துக்கும் பதில் பிஜேபியோட எக்கனாமிக் சர்வேலே இருக்கு. அதாவது இதுல தனிப்பட்ட அரசுகள் உரிமை கொண்டாடுறது நியாயமே கிடையாது. பிஜேபி அரசாங்கம் அரவிந்த் சுப்பிரமணியத்தை வச்சு இப்போ எக்கனாமிக் சர்வே பண்றாங்க. அதுல இதை பத்தி மென்ஷன் இருக்கு. அது ராகுல் காந்தி எடுத்திருந்தாலும் அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அது இந்த நாட்டோட சொத்து தான். நம்ம எல்லாரோட வரிப்பணமும் சேர்ந்து தானே அரவிந்த் சுப்பிரமணியம் சர்வே நடத்துறாங்க. பயனளிக்குமா என்பது அடுத்த கேள்வி. அதாவது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கட்டுங்க. யுனிவர்சல் பேசிக் இன்கம்ங்கிறது ஏற்கனவே இவர் சொன்ன மத்திய பிரதேச உதாரணம் அது பிஜேபி கவர்மெண்டோட உதாரணமோ காங்கிரஸ் கவர்மெண்டோட உதாரணமோ அல்ல. ஒரு அமைப்பு, சேவான்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு விமென்ஸ் ஆர்கனைசேஷன். அது யூனிசெஃப்ல இருந்து ஃபண்ட் வாங்கி இது மாதிரியாக ஒரு திட்டம், அந்த திட்டத்துல 0 இன்கம் இருக்கிறவனுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். அப்ப 100 ரூபாய் இன்கம் இருந்தா குறையும், 1000 ரூபாய் இன்கம் இருந்தா குறையும். இப்படி 7692 ரூபான்னு ஒரு கணக்கு போட்டு வருஷ அமௌண்ட் 7692 ரூபா, 8000 ரூபான்னு வைங்களேன். 8000 ரூபா வரைக்கும் கணக்கு போட்டு 0வா இருந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் தந்துருவாங்க, 7000 ரூபாய் இருந்தா 1000 ரூபாய் தந்துருவாங்க. இப்படி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் நடத்துறாங்க. இதுதான் அதோட மத்திய பிரதேசத்தோட உதாரணம். தனிப்பட்ட முறையில் இது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா பல காரணங்களுக்காக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சரியா நடக்கல. அப்புறம் அரவிந்த் சுப்பிரமணியத்தோட எக்கனாமிக் சர்வே அதுக்கு பிறகுதான் வருது. அதுக்கு பிறகு வரும்போது இந்த ஜாம் இதெல்லாம் நம்ம டெக்னாலஜி முன்னேற அதை நம்ம கொண்டு வர்றோம். ஜன்தன் எல்லா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்க காலத்திலேயே அதுவும் பேங்க் அக்கௌண்ட்ல தான் பணம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜன்தன் அக்கௌண்ட் இல்ல, அவனுக்கு சொந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு, அதுல பணம் போட்டுட்டு இருந்தாங்க. இருக்குங்க, சும்மா இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன ஆதாரம் சொந்த அக்கௌண்ட் நீங்க அது என்ன சொல்றீங்க? ரூபா கையில கொடுக்கிற கிராமம் இருந்திருக்கும், பேங்க்ல போடுற கிராமமும் இருந்திருக்கும். ஆனால் நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒரு கார்டு வாங்கணும், ரைட்டுங்களா? இப்ப எங்க ஊர்ல ஒருத்தர், அவருக்கு 2 கால் கிடையாது, மாற்றுத்திறனாளி. அவருக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உண்டு. என்ன வேலை பார்ப்பாரு? ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. ஆனால் வேலை பார்க்கறவங்களுக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்குற வேலை. இது மாதிரியாக பிரிச்சு அவங்களோட புகைப்படம் ஒட்டி, வங்கி அக்கௌண்ட் ஒட்டி, மொபைல் ஒட்டி. சார் மொபைல் எத்தனை வருஷம் ஆச்சு சார்? நாங்க ஊருக்கு போனோம்னா தண்ணி எடுத்து வச்சியா, வெண்ணி எடுத்து வச்சியா கேட்கறதுக்கெல்லாம் மொபைல்ல பதில் அனுப்பிட்டு இருக்கா. 2010ல இருந்து 2012ல வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மகிட்ட வேலை பார்க்கறவன் சார் வாட்ஸ்அப் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. ஆமாங்க, போட்டோ எடுத்து அனுப்பிடுவான். சார் எந்த காலத்துலயும் வந்துருச்சு. 20 வருஷம் முன்னாடி 2012 காலகட்டத்தில் இருக்கு சார். 2012 நாங்க 2012 பயன்படுத்தி இருந்தோம். கிராம அளவுல இருக்கு, ரைட்டுங்களா? 4G வந்த பிறகு காஸ்ட் வைஸ் குறைஞ்சு நல்ல எஃபெக்டிவா மாறிடுச்சு. அது இயற்கை. நாளைக்கு 5G வரும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தா அது பண்ண போறோம். சோ டெக்னாலஜிக்கலா அவன் சொந்தம் கொண்டாட கூடாது. அது இயல்பாக உலகத்தோட வளர்ச்சியில ஒரு பகுதி. ஸ்கீம் என்ன? யுனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்கீம் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஏற்கனவே 2-3 உதாரணங்கள் இருக்கு, அதுபடி நடத்தணும். ஆனால் காங்கிரஸ் தனி மெஜாரிட்டியோட அரசு அமைக்க போவது இல்லை. அப்படி இல்லை என்றால் பிற கட்சிகள் இதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துக்க போறாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன கொடுக்க போறாங்க, அப்ப இதை பேக் அடிச்சிருவாங்க. இது ஒரு தாட். 10% இட ஒதுக்கீட்டுக்கு இது சரியான பிரம்மாஸ்திரமா இருக்குமா? நான் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா இட ஒதுக்கீடுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதுல கவரப்படுது. அந்த ஜாதி கண்டிப்பாக ஓட்டு போடும்னு எதிர்பார்க்கலாம். இதுல அப்படி யாரும் குறிப்பிட்டாப்புல நம்ம கவர முடியாது. முழுமையாக நடைமுறைப்படுத்தினா இந்தியா முழுவதும் ஒரு இருக்கும். ஆனா அந்த நடைமுறைப்படுத்தின பலன்களை நுகர்றதுக்கு வருட கணக்கில் ஆகும். அடுத்த தேர்தலுக்கு தான் பயன்படுமே தவிர இந்த தேர்தலுக்கு அது பயன்படுமாங்கிறதுல என்னைய பொறுத்த வரைக்கும் சந்தேகம். கிருஷ்ணமூர்த்தி, நிறைய கேள்விகள் விடுது. அதாவதுங்க நிறைய கேள்விகள். அது எப்படி சாத்தியம்? இப்போ ஒரு யாருக்கு கொடுக்க போறாங்கிறது தெளிவில்லை. வேலை இல்லாதவர்களுக்கு மட்டுமா, வருமானம் இல்லாதவர்களுக்கு மட்டுமா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமா, இல்லை அடுக்கு இதில் படிநிலைகள் இருக்கா? அதாவதுங்க நிறைய சந்தேகங்கள் வருது. நீங்க எப்படி அது ஒரு தீர்மானிக்க சொல்லுங்க. இதுல ஏழைன்னு சொல்லும்போது இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கு 8 லட்சம் ரூபான்னு ஒரு வரம்பு வச்சிருக்காங்க. மாதம் 66,600 ரூபா கிட்ட வருது. இதுதான் ஒரு ஏழைங்கிறதுக்கு உள்ள அடிப்படை. இப்போ உள்ள எடுத்துருக்கிறது எந்த அடிப்படையில் அது ஒரு படிநிலைகள் இருக்குமா, இல்லை எல்லாருக்கும் கிடைக்குமா, எப்படி சாத்தியமாகும்?
இவ்வளவு மானியங்களை கொடுத்து அதாவதுங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு மாசம் வருமானம். அரசாங்கம் என்பதுங்க மிகப்பெரிய சக்தி படைத்த ஒரு அமைப்பு அது. அதுக்கு வந்து இதில் கண்டறியறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கண்டறியது. இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எப்படி கண்டறிஞ்சு கொடுத்தோம்? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ சொன்னாங்க மரியாதைக்குரிய திரு ஷியாமி அவர்கள், 2 கால் இல்லை, அவருக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க, தண்ணி கொண்டு போகிறது வேலை. பாருங்க எப்படிப்பட்ட திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஆக இதை கண்டறியறதுல அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய வேலை இல்லை. நீங்களோ நானோன்னா பெரிய விஷயம் அது. அரசாங்கம் என்பது வானளாவிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அது. அதுக்கு இது சின்ன வேலை. யாருக்கு கொடுக்கணும்னு கண்டறியறதுக்கு ஒரு குழு போடலாம். இப்போ பணமதிப்பிழப்பு மாதிரி பிரதமர் மட்டும் அறிவிக்க முடியாது. வார்த்தைகளை போட்டு வேற இடத்துக்கு கொண்டு போகாது. இல்ல வேற இடத்துக்கு கொண்டு போறது இல்ல. இது தனி மனிதன் பண்ண போறது கிடையாது. இது எல்லோருமாக கூடி யாருக்கு கொடுக்கணும், எப்படி இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எப்படி கண்டறிஞ்சோமோ அந்த மாதிரி கண்டறிஞ்சு கொடுத்துட்டு போறோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நீங்க ஒற்றுமைப்படுத்துறது புரியல. அது கிராமத்துல மிஞ்சி போனா ஒரு 50 பேர் 100 பேர். சார் இதுல நீங்க ஒண்ணுதான், இந்த வறுமையை ஒழிக்கணும்னா அங்கதான் கேள்வி வருது. கல்வி முக்கியம் முதல்ல. சரி, நாங்க அதுக்காக தான் கல்வி கடன் கொடுத்தோம். சரி, இன்னைக்கு ஒரு கிராமத்துல நீங்க போய் பாருங்க, அந்த கல்வி கடனால இப்ப கிராமம் தான், அவருக்கும் திருநெல்வேலி, இவருக்கும் கிராமத்துல தான் இருக்காரு. அப்போ அங்க போனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இன்ஜினியர் இருக்கா, ஒரு டாக்டர் இருக்கா, ஒரு போஸ்டல் கிராஜுவேட், ஒரு ஆடிட்டர் இருக்கா. என்ன காரணம் தெரியுங்களா? இந்த கல்வி கடன் அவனை மேல வந்திருக்கு. பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றாரு, எஜுகேட் பண்ணுங்க. ஒரு என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் படிச்சான்னா போதும் மேல வந்துருவான். இந்த நம்பிக்கை ஒரு வீட்டுல ஒரு படிப்பாளியை உருவாக்கினா அந்த ஒரே ஒரு மனிதன் எல்லாரையும் தூக்கி நிறுத்துவான்னு அவர் சொல்லிட்டு போனார். இப்ப அந்த கல்வியை பரப்புறதை விட்டுட்டு இப்ப 19 நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காசு தரேன்னு சொல்றது இல்ல, எல்லாருக்கும் காசு தரேன்னு சொல்லலங்க. அவர் என்ன சொல்றாரு? வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களே சரியான வார்த்தை பிரயோகங்களே இல்லைங்கிறாரு. இல்ல 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 இல்ல, அதுதான் அதனுடைய பொருள். வறுமை கோட்டுக்கு இது பாருங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுல கண்டறியறதுல பெரிய விஷயமே இல்ல. வறுமை கோடு எல்லை எது? எது வறுமை கோடா? சார் இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எப்படி கொடுத்தோம்? இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 33 ரூபாயா வறுமை கோட்டு கீழே உள்ள ஜனங்களுக்கு? எகனாமிக் சர்வே படி வந்து 8000 ரூபாய் ஒரு வருஷம் வருமானம். ஆமாங்க, அது வந்து வறுமை கோடா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். 8000 ரூபாய் வச்சுக்கங்க. 8000 ரூபாய் எவ்வளவு? 700 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அததான் சொன்னாரு மாண்டே சிங் அலுவாலியா. அதை விட்டுடுவோம். இப்ப நீங்க அதுக்குள்ள பழசுக்குள்ள போக வேண்டாம் போது இதுக்குள்ளே போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. யாருக்கு தேவை என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் அரசாங்கம் என்பது வானளாவிய அதிகாரம் படைத்தது. யாரும் கண்டறியறதுல அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கண்டறிஞ்சு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இதை கொடுக்கறேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப சார் சொன்னாரு, அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களே, அவர் மிகப்பெரிய பொருளாதார மேதை இந்தியால. அவரே அதை எடுத்து யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு எடுத்து வச்சிருக்காரு. அவரே எடுத்து மறுபடியும் அவரை கூப்பிடுறோம், அவர் மூலமாக பண்ணிட்டு போறோம். என்ன பெரிய விஷயம் இது? இல்ல, இதுல வந்து இன்னொரு முக்கியமான அடுக்கடுக்கான கேள்விகள் வருது. இது ஒரு நிதி ஆதாரம்ங்கிறது வேணும். ஏற்கனவே மானியமே கொடுக்க முடியல, மானியத்தை எல்லாம் குறைச்சிட்டு வரோம் அந்த கால சூழல். அதாவதுங்க ஒரே ஒரு நிமிஷம். நிதி ஆதாரம் என்பது பணமதிப்பு இழப்புக்கு அப்புறம் தான் நிதி ஆதாரங்கள் இந்தியாவில் குறைஞ்சி போச்சு. நீங்க சாதாரண ஒரு பிஇ படிக்கிற பையனை ஒரு பிஏ படிக்கிற பையனை கேட்டா கூட சொல்லுவான். பணமதிப்பு இழப்புக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா? ரிசர்வ் வங்கியில கையிருப்பு மிக அதிகமா வச்சிருந்தோம். இன்றைக்கு வங்கியில பணம் கிடையாது. அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க 4 லட்சம் கோடியை பேங்க்ல இருந்து கொடுன்னு. ரிசர்வ் வங்கி கவர்னரா வரவங்களா ஓடுறாங்க, கொடுக்க முடியாதுன்னு. காரணம் வந்து திவால் ஆயிடுச்சுன்னு, இந்தியா திவால் ஆயிடுச்சுன்னு உலகம் ஃபுல்லா சொல்லுவாங்க. நிதி ஆதாரம் காங்கிரஸ் வந்தா பிரிக்கணும் பழையபடி. ஏங்க நாங்க அப்படிதாங்க வச்சிருந்தோம். ஏங்க இருங்க, 10% வளர்ச்சிக்கு ஒரு நாட்டுல வளர்ச்சி ஜிடிபி 10% போனோம்னா என்ன தெரியுங்களா? அப்பதாங்க வறுமை ஒழியும், வேலை வாய்ப்பு பெருக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா இருக்கு ஜிடிபி? பிஜேபி சகோதரர்கள் சொல்றாங்க 6.6 இருக்குன்றாங்க. ஆனா ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கு சொல்லியிருக்கு 3.4 தான் ஜிடிபி இந்தியால இருக்குன்னு சொல்றாங்க. 10%, 8%க்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் ஜிடிபி பத்தி எல்லாம் சாதாரண வெகுஜனங்களுக்கு எல்லாம் கவலையே கிடையாது. கவலை இல்ல. 3% சொல்றீங்க, ஒரு நிமிஷம் எனக்கு என்ன ஆகுறதுக்கு தான் அது நீங்க கவலைப்படாம இருக்கலாம். சாதாரண மக்கள் கவலைப்படாம இருக்கலாம். ஆனா வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா அதுதான் வேணும்ன்றது இந்த நாட்டினுடைய அத்தியாவசியமான ஒன்று. நீங்க வேலை வாய்ப்பு, இப்ப உங்க வீட்டுல படிச்சு ஒருத்தர் இருக்காரு, ஒரு ஆள் படிக்காம இருக்காரு, அவன் வீட்டுல ஒருத்தர் படிச்சிருக்கா, அவனுக்கு வேலை வேணும், அவன் 40,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்ப அந்த குடும்பம் தள்ளும். அப்ப 8% மேல ஜிடிபி இருந்தாதான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். 2 கோடி பேருக்கு வேலை தரேனாங்கல்ல,
3-4% ஜிடிபி போனதுனால தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியல. 1 லட்சம் பேர் கூட ஒரு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாத ஒரு நிர்வாகம் தான் இப்ப நடத்திட்டு இருக்கோம். நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஜிடிபி சாதாரண மக்களுக்கு தெரியாம இருக்கலாங்க, ஆனா அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னா அந்த ஜிடிபி தேவான் மஸ்ட் அது இருக்கணும். அது 8% மேல போனாதான் நீங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும், தொழில் நிறுவனங்களை உருவாக்க முடியும், பணம் சர்ப்ளேஸ் ஆகும். அப்பதான் நீங்க பண்ண முடியும். சாதாரண மக்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா அரசை ஆளக்கூடியவர்கள் அதை நிர்மாணித்து தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். நாராயணன், 2004 பாஜக அரசு வெளியே வந்தபோது 8.4% ஜிடிபி. பாராளுமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், வேட்டி கட்டிய தமிழர் ப. சிதம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் முதல் நாள் வாசிக்கும் பொழுது இந்த அரசினுடைய நிதி நிலைமை தற்போது மிக சிறப்பாக இருக்கிறது, அந்த அளவிற்கு சென்ற அரசாங்கம் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு 8.4 ஜிடிபி. அந்த அரசாங்கம் வெளியே 2014 வெளியே போகும்போது 4.8, அப்படியே தலைகீழாக. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, நீங்க இப்ப நீங்களே போய் தேடிக்கலாம். இதெல்லாம் இதுவும் இல்லைன்னு கிருஷ்ணமூர்த்தி மறுத்தாங்க. ஐயா நான் முடிச்சிருக்கேன், நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டுட்டு நான் என்ன சொல்றேன், ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஐயா நான் ஒரு நிமிஷம் வெளியே வந்து என்ன சொன்னாரு பதில் சொல்லுங்க. பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பதட்டம் அடையாது. நான் தெளிவா சொல்றேன், நான் சொல்வது தவறாக இருந்தால் நான் இனி அரசியல் பேச மாட்டேன். நான் சவால் விட்டு கேட்கிறேன். நான் சொல்வது சரியாக மட்டும் இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இனிமேல் அரசியல் பேச மட்டும் சொல்லுவாங்களா? நான் சொல்றேன் அது ஓகே. அது இந்த மாதிரி உங்களை மாதிரி வந்து சில பேர் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னே வந்து எல்லாரையும் குறை சொல்லணும்னு பேசுறாங்க, வராதுனால நல்லா இருக்கும். நான் சொல்றது 8. நானும் வேடிக்கையா தான் சொல்றேன், ஏன்னா நல்ல நண்பர் தான். 8.4 என்பது 4.8 ஆச்சு. இது 100% உண்மை. நீங்கள் ஆவணங்களில் பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு அது வந்து கிட்டத்தட்ட 8% வளர்ச்சிக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறோம். நிதி பற்றாக்குறை, ஏன் இதை நிதி பற்றாக்குறை இப்போ பேசுகிறேன்னு சொன்னாங்க, 10%க்கு நிதி பற்றாக்குறை போச்சு, ஃபிஸ்கல் டெபிசிட். ஆனால் இன்னைக்கு நாம் அதை வந்து 3.5% உள்ளாக கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கு. சும்மா விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இல்லவே இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நான் பதிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் சொல்வது அரசு ஆவணங்களின் அடிப்படையில், பத்திரிகையில் வர செய்திகளை அரசு ஆவணங்கள் தான் கொடுக்குறாங்க. தாராளமாக அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம், அவர் சொல்கிறது சரியா நான் சொல்கிறது சரியான்னு பார்ப்போம். அப்படி அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்ஃப்ளேஷன் இல்லை ஒரு சின்ன விஷயம் நீங்கள் குறுக்கிட விரும்புங்களா? அருண் ஜேட்லி என்ன சொன்னார் சேர்த்து படிக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார்? மரியாதைக்குரிய பிரதமராக மோடி பதவியேற்றார். இருங்களா, இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கிறாங்க, அதை தான் சொல்ல வந்தேன். நிதி அமைச்சர் வெளியே வரார் இடைக்கால பட்ஜெட் அமைச்சிட்டு. ஐயா நீங்க நிதி நிலைமை எப்படி இருக்கு, இப்போ நீங்க நிதி அமைச்சரா பொறுப்பேற்றுட்டு இடைக்கால பட்ஜெட் அமைச்சிட்டு வெளியே வரீங்க, பதவி ஏற்ற உடனே அவர் சொன்னாரு நிதி நிலைமை சரியாக இருக்கிறது, உணவுப் பொருள் கையிருப்பு மிக அதிகமாக காங்கிரஸ் அரசாங்கம் வைத்திருக்கிறது, நீங்க போய் பார்த்துக்கலாம். நீங்க ஆகவே இருங்க, இடைக்கால பட்ஜெட்ல சொன்னார். ஆகவே பொருளாதாரத்தை கீழே விடாம சொன்னாரா இல்லையாங்க? சரி சரி சொன்னார் 2014. அததான் சொல்றேன். நீங்க சொல்ல முடியாது, இருக்கு ஆதாரம் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். நாராயணன், இதை நடைமுறைப்படுத்தி மக்களை நம்ப வைத்து, அதாவது தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் அதை செய்ய முடியும். இந்த தேர்தல் வெற்றிக்கு இந்த அஸ்திரம் பயன்படுமா பயன்படாது? இது பயன்படாது. ஏனென்று சொன்னால் இது வந்து கூட்டாட்சி முறையில் நாம் இருக்கிறோம். இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு சொன்னால் மாநிலங்களுடைய, நேற்று சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு தொலைக்காட்சி நேரலையில் சொல்கிறார், நேர்காணலில் சொல்கிறாரு, இது வந்து மாநிலங்களுடைய பங்களிப்போடு தான் செய்ய முடியும் அப்படின்னு. அப்போ எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கடையை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கி ரேஷனில் வர அரிசியில் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் வாங்குதுன்னு சொன்னால் 18 ரூபாய் வந்து மத்திய அரசினுடைய, 2 ரூபா மாநில அரசு கொடுக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. கூட்டாட்சி தத்துவன்றதுனால அதெல்லாம் யாரும் வெளியே சொல்கிறது. அப்போது இந்த நேரடியாக இப்போ ராகுல் சொன்னார் பார்த்தீங்களா, இப்படி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் ரேஷன் கடையை மூடணும், மக்களுக்கு அரிசி போகாது. ஒரு குடும்பத்தில் நான் வந்து இதை அரசியல் நோக்கத்தோடு சொல்லலை, மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக சொல்கிறேன். சரி, இது எப்படி சாத்தியம்னு ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தெரியும் நமக்கு டாஸ்மாகினுடைய நிலைமை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால்
அரிசி 20 கிலோ, இன்றைக்கி 25 கிலோ. இந்த அரசாங்கம் வந்த பிறகு உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நபருக்கு 5 கிலோ என்கிற அடிப்படையில் 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 25 கிலோ அரிசி. அப்போ அரிசி கொண்டு வந்து கொடுத்தா ஒரே ஆளை எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அது குடும்பத்தில் வந்து டிவைட் ஆகும், அரிசியோ மற்ற ஏதோ. ஆனால் ஒரு வங்கி கணக்கில், ஒருவருடைய வங்கி கணக்கில், அந்த குடும்ப தலைவருடைய வங்கி கணக்கில் அல்லது அந்த குடும்ப தலைவனுடைய வங்கி கணக்கிலோட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒருவர் வங்கி கணக்கில் பணமாக போட்டுட்டோம்னா அந்த பணத்தை ஒரு ஆணோ அல்லது ஒரு தனி நபரோ எப்படி வேணாலும் செலவு பண்ண முடியும். மது அருந்தியோ அல்லது உல்லாசமாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்துடையோ. அப்போது அதனால் வரக்கூடிய மிகப்பெரிய துன்பங்கள் என்ன, இது வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்ய வேண்டும். அதனால தான் அந்த 2016-17 ஆய்வறிக்கை வந்து மிக நீளமான அளவில் சொல்கிறார். அவர் அரவிந்த் சுப்ரமணியத்தை வந்து அவரே கேட்டு போகிறான். அரவிந்த் சுப்ரமணியம் மட்டும் அந்த பொருளாதார சர்வே செய்யலை. பொருளாதார ஆய்வறிக்கை என்பது பாராளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை, இப்போ நாளைக்கு 31ஆம் தேதி அதை நம்ம இப்பயும் அது கொடுப்போம். நம்ம இந்த வருடத்துக்கான பொருளாதார ஆய்வை கொடுப்போம். அந்த பொருளாதார ஆய்வில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதனால் வரக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன. அப்போ சாதகம் பாதகம் என்ன, கடைசியாக என்னன்னாக்கா அதில் நாம் பார்த்ததில் இது உடனடியாக அமல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஆனால் இதை காரணம் சொல்றீங்க அதுக்கு? எதுக்கு உடனடியாக அமல்படுத்த முடியாது என்பதற்கு நீங்க சொல்ற எப்படி? நீங்க அவர் சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா 75% மக்களுக்கு நேரடியாக இந்த குறைந்தபட்ச வருமானத்தை செலுத்த வேண்டும். அதுக்கு 75% நீங்க செலுத்தணும்னு சொன்னா அது எத்தனை லட்சம் கோடி, அதற்கு உண்டான வருவாய் அரசிடம் கிடையாது. அதுதான் உண்மை. அதுக்கு உண்டான வருவாய் அரசிடம் கிடையாது. ஆல்ரெடி கிட்டத்தட்ட நான் சொன்னது போல ஒரு 10 லட்சம் கோடி வரையிலும் இது இருக்குது, சப்சிடிஸு, திட்டங்கள், இந்த மாதிரியான பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்குது. அப்போது இதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது, நான் சொன்னது போல் இது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய, நேற்று சிதம்பரம் அவர்கள் பேசும்போது கூட ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறார், 20% குடும்பங்கள் அப்படின்னு சொல்கிறார், 20%ன்றார். ஸோ இன்றைக்கி வந்து 1,30,00,000 அதாவது 130 கோடி மக்களுக்கு நீங்கள் 20%னா எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு போடுங்க. கிட்டத்தட்ட அதுவே ஒரு 36 கோடி கிட்ட வரும் இல்லையா? இஃப் ஐ எம் ரைட், கரெக்டு தானே சாம் சார்? இப்போ அந்த மாதிரியா நீங்கள் இவ்வளவு பேருக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பணம் கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். கொடுத்தால் அது மக்களை சென்று அடையுமா? உதாரணத்துக்கு எத்தனையோ மானியம் கொடுக்குறோம், இன்னைக்கு வந்து இதில் போய் கை வைக்க முடியுமா? இன்சூரன்ஸு, கிராப் இன்சூரன்ஸ். நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது. இப்போ நீங்கள் வங்கியில் பணத்தை செலுத்தினா அது வேறு மாதிரியான பயன்பாடுகளுக்கும் போயிடும். அது ஒரு நல்ல கருத்து. ஷியாம், எங்கள் காலத்தில் உரமானியம் முதல்லங்க, ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஃபெர்டிலைசர் சப்சிடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உர கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. நான் ஸ்பிக்கில் வேலை பார்க்கும்போது உர கம்பெனிக்கு கொடுத்து உர கம்பெனி வந்து டீலருக்கு கொடுக்கும். டீலர் வந்து விவசாயிக்கு பணமாக கொடுக்க மாட்டா, மூட்டையில விலை குறைச்சி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கீம் இதுதான் நேரடி பயன்பாடு. இந்த ஸ்கீமை வந்து மாற்றி நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், சப்சிடியவே நேராக விவசாயி கொடுத்துரு. 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்க, பேடி போட்டிருக்க, நெல் போட்டிருக்க, உனக்கு இவ்வளவு உரம் வரும், இந்த உரத்துக்கு நான் அமௌண்ட் தந்துடுறேன், இப்படிங்கிற ஸ்கீமை மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு 30-40 வருஷமா இருக்கிற ஒரு விஷயம். சரி, இதில் அரவிந்த் சுப்ரமணியத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்து ஒரு பேப்பர், பேசிக் இன்கம் ஏ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பாலிசி ஃபார் இந்தியா அப்படின்னு கை ஸ்டாண்டிங்னு ஒருத்தர் எழுதுறாரு. இந்தியன் ஆத்தர்ஸும் அதுக்குள்ள இருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிப்படை சம்பளம் என்பது பேசிக் இன்கம் இஸ் a மேட்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். அடிப்படை வருமானம் என்பது ஒரு வகையான சமூக நீதி. எல்லாருக்கும், இந்த நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையான அடிப்படை வருமானம் இருக்கணும். அப்போ அடிப்படை வருமானம் எதுங்கிறதுல நீங்க ஒரு தெளிவு ஏற்படுத்தணும். இப்போ உதாரணமா கிட்டத்தட்ட 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 7,600 ரூபாய் சொல்லியிருக்காரு. ஒரு 2 வருஷம் ஆச்சு, 10,000 ரூபான்னு வச்சுக்கோ. 10,000 ரூபா மாசத்துக்கு 1,000 ரூபா கூட வரல. ஒரு சாதாரணமா வீட்டு வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு வந்து 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் மாச வருமானம் வரும் ஒரு வீட்டுக்கு. 2-3 வீட்டுல வேலை செய்வாங்க. ஆக வறுமை கோடு போடுவது என்பது நம்ம பொன்கிருஷ்ணமூர்த்தி சொல்றது மாதிரி அவ்வளவு கஷ்டம் கிடையாது, தாராளமா போட்டுக்கலாம். ஏற்கனவே பிஜேபியோட அன்ன யோஜனா ஸ்கீம்ல 35 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குற கார்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் நம்ம எதிர்க்கிறோம், என்னன்னா நம்ம யூனிவர்சல் பிடிஎஸ் வச்சிருக்கிறதுனால. வட மாநிலங்களில் அதுக்கு ஆதரவு இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அங்கேயும் வந்து இந்த வறுமை கோடு போடுவது கஷ்டம் இல்லை. நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கு. நம்மகிட்ட எல்லா மாநிலத்திலும் இருக்குங்க. தமிழ்நாட்டுல பக்காவா இருக்கும். சரி, நம்ம நிறைய விஷயத்தை எதிர்க்கிறோம். காரணம் என்னன்னா நம்ம ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ மத்திய அரசாங்கத்தில இருந்து வந்து எங்க ஸ்கீமை தாயா நீ வந்து கை வைக்கிற அப்படிங்கிறது நம்மளோட குறைபாடு எப்பவுமே. அப்படி அது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இதே குறைபாடு நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆக இது வந்து கனவா அப்படின்னா கனவு இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படை சம்பளம் தரணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட், அது ஒரு கோட்பாடு, அது சமூக நீதி. அது சமூக நீதி. சரி, இதுக்கான பேப்பர்கள் இருக்கு. ஏற்கனவே பைலட் ப்ராஜெக்ட் நடத்திருக்காங்க. ராகுல் காந்தி இப்போ வந்து சொன்னது பிஜேபிக்கு வருத்தமா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கிட்டயும் பேப்பர்ஸ் இருக்கு. 2 வருஷமா இப்ப அவங்க வந்து அதை பற்றி சிந்தனைகளை செலுத்திட்டு இருக்காங்க. ஆக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுல அருண் ஜேட்லி அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய நிதி அமைச்சர் கோட் பண்ணிருக்கிறார். என்னன்னா இந்த நிதிநிலை இந்த பொருளாதார ஆய்வின் அடிப்படையில் இது உடனடியாக அமல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன விஷயம், நான் சொன்னது வந்து இங்க நேரம் இல்லை, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரு இதனால் வரக்கூடிய சாதகங்கள் அப்படின்றத விட பாதகம் சிறிய அளவில் இருந்தால் கூட இதில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுனால இது உடனடியாக அமல்படுத்த முடியாது. மிக முக்கியமானது பல மாநிலங்கள் இன்னைக்கு பொன் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், தமிழகத்தில் வந்து பிடிஎஸ் அந்த பொது விநியோக முறை திட்டம் என்பது தமிழகம் தான் முதலிடம், தமிழகமும் சத்தீஸ்கரும். அப்போ இதில் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து நுழைப்பது என்பது தற்போதைக்கு சாத்தியமில்லாதது. சரி, இப்போ என்னன்னா அன்பு சகோதரர் நாராயணன் சொன்னாரு, வங்கியில கணக்கு போட்டா அதை எடுத்து வேற மாதிரி அப்படி எல்லாருமே கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு குடும்பம் இருக்கு. இப்போ நாங்க 3 பேர் நம்ம 4 பேர் இருக்கோங்க. வங்கியில கணக்கில் பணம் போட்டா அது கொண்டு போய் நேராக பிராந்தி கடைக்கெல்லாம் போக மாட்டோம். நாராயணன் போகவே மாட்டார். எனக்கு தெரியும் அவர் யாருன்ட்டு. அதனால நான் என்ன சொல்றேன், பொதுவா நாம அப்படி பேச இருங்களேன், இருங்க அப்படி பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரேஷன் கார்டு அரிசி போயிடும், அது போயிடும், இது போயிடும் சொல்றதெல்லாம் வந்து மக்களை பயமுறுத்துறீங்க. எங்க திட்டத்துக்கு இது வாக்கு வங்கியாக மாறும். வாக்கு வங்கி மட்டும் இல்ல, பாருங்க காங்கிரஸ் இயக்கம் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுங்க. நாங்க வந்து நாட்டை இருங்க சார், நாங்க நாட்டை ஆளுவோம் ஜெயிலுக்கு போனோம். நாங்க நாட்டை ஆளுவோம் ஜெயிலுக்கு போனோம். பிரதமரா வருவனா போனோம், ஜனாதிபதியா வருவனா போனோம், எம்எல்ஏ ஆவனா போனோம். கிடையாதுங்க. ஆனா எங்களுக்கு பதவி முக்கியம் அல்ல, நாட்டு மக்கள் முக்கியம், நாட்டு மக்கள் ஏழை மக்கள் முக்கியம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மேல வரணும் தான் முக்கியம். அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்ன மூவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.